ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு கார பூந்தி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது 1 கிலோ நான் பண்ணியிருக்கேன். இது ஆர்டர் 1 கிலோவுக்கு பண்ண சொன்னாங்க, அதனால் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தது. எங்கள் பூந்தியில் முந்திரி வேர்க்கடலை அதிகமாக போடுவோம். பூந்தி கம்மியாக இருக்கும், ஆனால் வேர்க்கடலை முந்திரி அதிகமாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை, பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அது கடலை மாவு, எண்ணெய், வேர்க்கடலை, முந்திரி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள். வேர்க்கடலையை ஃபஸ்ட்டே நான் வறுத்து வச்சுருக்கேன். லிஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வரும் லிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். வேணும் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அதில் இப்போ கடலை மாவு சேர்க்குறேன். வீடியோக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பட் நாங்கள் செஞ்சது 1 கிலோ பண்ணோம் டோட்டலாக. கடலை மாவு, அரிசி மாவு. இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன், சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு, அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம் எதுக்கு போட்டதுன்னா, பெருங்காயம் ஜீரண சக்தி, அடுத்தது நல்ல வாசனை கொடுக்கும். எந்த பொருளை ஃப்ரை பண்ணாலும் நல்ல வாசனைக்காக பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ நல்லா எண்ணெயும் அந்த மசாலா போட்டிருக்கிறதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை கூட தண்ணி ஊற்றி பண்ணும்போது டைரெக்டாக தண்ணி 1 லிட்டர் அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் ஏர் பபுள்ஸ், அதுவும் கடலை மாவு உருண்டை உருண்டையாக நிற்காது, நல்லா நைஸாக வந்துடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இது போல் வந்துக்கிட்டே இருக்கும். இது தோசை மாவு, தோசை எப்படி ஊற்றுமோ அந்த அளவுக்கு, அதை விட 1% தண்ணி அதிகமாக இருக்கணும், ஓகேவா? அந்த அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ அடுத்தது வேர்க்கடையும் முந்திரி, அடுத்தது பூண்டு நசுக்கி வச்சுருக்குது வறுத்து, அப்புறம் கருவேப்பிலையும் வறுத்து வச்சுட்டேன். இதை கூட உப்பும் சில்லி பவுடரும் போட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பூண்டு தோல் எடுத்துருவேன் லாஸ்ட்டாக. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது தோலை மட்டும் எடுத்துருவேன். ஏன்னா பூண்டு தோலோடு போடுறதுன்னா, அதில் ஒரு ஃப்ரை பண்ணும்போது அந்த தேலில் ஒரு வாரம் நல்ல ரோஸ்டான கார்லிக் ரோஸ்டான டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போது ரொம்ப ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நீங்கள் பூந்தி சாப்பிடும்போது நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க பூந்தி ஊற்றலாம். இப்போ பாருங்கள், கரைச்சி வச்சுட்டேன். இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போது இது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பூந்தி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இது போல் தட்டினீங்கன்னா சின்னதாக பூந்தி வரும். நான் வீட்டிலையே செஞ்சனால என்கிட்ட அந்த ஜர்னா இல்லை, அதனால் வீட்டில் இருந்த ரைஸ் ஸ்பூன் அதுலேயே நான் இன்றைக்கி ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் பிளாஸ்டிக் பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், பூந்தி எவ்வளோ சின்னதாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மாவும் கரெக்டான பதம் இருக்குது. இப்போ பாருங்கள், எடுக்க போகிறேன். இது போல்
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஹீட்டில் அதிகமாக வச்சுட்டிங்களா உள்ளே வெளியே க்ரன்ச்சியாக இருக்கும், ஆனால் உள்ளே வேகாத இருக்கும். இதில் சோடாவும் போட மாட்டேன், நான் குக்கிங் சோடா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மெல்லமாக எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து ரவுண்டாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், முந்திரி எப்படி இருக்குது பாருங்கள், வேர்க்கடலை. இது இந்த கார பூந்தியில் வந்துட்டு முந்திரி அதிகமாக இருக்கும், வேர்க்கடலை அதிகமாக இருக்கும். ஒரு 30% தான் பூந்தி இருக்கும். சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.